Hi guys. இப்போ வந்து ரெண்டாவது ட்ரேட் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து இதில் புக் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ட்ரேடை நான் எடுத்தது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு அரௌண்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து பொசிஷன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, எடுத்தது இப்போ வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து மார்னிங் எடுத்த ட்ரேடு. நான் அதுக்கான ஃபுல் வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த மார்னிங் எடுத்த ட்ரேடுக்கு உண்டான அந்த லைவ் வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எதுவும் ட்ரேட் பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில இந்த டைமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிது. சரி, ஓகே, மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணும்போது இந்த ட்ரேட் வந்து நான் பை போனேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் ஆல்மோஸ்ட்டு இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருக்கேன். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து இதுக்கும் மேலே போகலாம், இல்லைன்னா கீழே போகலாம். ஆனால் அது நமக்கு மேட்டர் இல்லை. இப்போ வந்து நான் ஏன் இந்த ட்ரேட் எடுத்தேன், ஸோ என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா ரெட் கேண்டில் இருக்குது, இங்கேயும் ரெட் கேண்டில் இருக்குது, இங்கேயும் ரெட் கேண்டில் இருக்குது. ஸோ நான் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பயங்கரமான ஒரு கேண்டில் நல்லா ஃபால் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து நல்லா ஃபால் ஆகிருக்கு. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பயப்படாமல் நான் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா, அதுக்கு உண்டான ஒரு ரீசன் என்ன, எப்படி நான் வந்து பயப்படாமல் நான் வந்து ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பையர் செல்லருடைய சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் மார்க்கெட்டில் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ லேர்னிங் தான் இம்பார்ட்டண்ட்டு. அந்த லேர்ன் பண்ணதுனால தான் நம்ம வந்து தைரியமாக உட்கார முடியும். நம்ம பொறுமையாக உட்காரோங்கிற பேரில் லாஸ் ஆகும்போது நம்ம பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதனால் நமக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஸோ எப்படி வந்து நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், ஏன் நான் இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ மேபி ஒரு 1500 2000 கூட ப்ராஃபிட் போயிருக்கலாம். ஆனால் நம்ம ஓவரால் 2000 ப்ராஃபிட். ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. மார்னிங் ஒரு ட்ரேட் எடுத்தோம், இன்றைக்கி இப்போ ஒரு ட்ரேடு ப்ராஃபிட் தான். ஸோ நம்ம வந்து என்னென்னா, இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், நம்ம சைக்காலஜி என்ன தோணும், ஓகே நான் திரும்பவும் வந்து ட்ரேட் எடுக்கலாம், ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போகுது, இல்லைனா இன்னும் நான் ஹோல்டு பண்ணியிருக்கலாம். இந்த கான்செப்டில் யோசிச்சிங்கனாலே நீங்கள் தப்பு, நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண மாட்டீங்க. நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, நமக்கு என்ன ப்ராஃபிட், நமக்கு என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கோ, நம்ம என்ன ட்ரேடிங் சிஸ்டமில் நம்ம வச்சுருக்கோமோ, நம்ம என்ன நாலேஜ் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரேட் எடுக்கணும். மார்க்கெட்டு எப்படி வேணால் போகும், மார்க்கெட் $1 பில்லியன் கொடுக்கும். நம்ம எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம அந்த இடத்துல தான் வந்து லாஸ் பண்ணுறது. இப்போது இந்த ட்ரேட் எடுக்கும்போது நான் மெயினாக பார்த்த விஷயம், எப்படி நான் வந்து இந்த ஃப்ளக்சுவேஷன்லேயும் தைரியமாக உட்காந்துருந்தேன் அப்படின்னா, அதுக்கு முதல் ரீசன் வந்து நம்ம பையர் செல்லர் சைக்காலஜியை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த இடத்துல பையர் என்ன திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மார்க்கெட்டில் வந்து செல்லர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. திரும்ப எகைன் வந்து இந்த இடத்துலையும் செல் பண்ணியிருக்காங்க. அப்போது எகைன் வந்து இந்த இடத்துலையும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலியர் பிளேஸ். ஓகேங்களா, இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலியராக வந்து ஒரு அதிகமான செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த பிளேஸ். ஸோ இந்த லெவல், இப்போ இந்த லெவலில் செல் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஷார்ட் அவுட் ஆச்சு, ஷார்ட்டிங் ஆகிட்டு திருப்பி வந்து என்ன ஆகுது, பை ஆகுது. அப்போ நான் திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எவ்வளோ தடவை செல் அடித்தாலுமே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பின்பார் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த பின்பார் ஏன் முக்கியமானது அப்படின்னா, இந்த பின்பார் வந்து பையருடைய சைக்காலஜியை வந்து நமக்கு கிளியராக சொல்லுது. செல் பண்ணுறவங்க செல் பண்ணி மார்க்கெட் கீழே வரும்போது எல்லாருமே செல் பண்ணுற அந்த பேனிக் சுச்சுவேஷனில் எகெயின் வந்து பையர்ஸ் வந்து கிளியராக பை பண்ணுறாங்க. இல்லைன்னா இவ்வளோ பெரிய பின்பார் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லா சினாரியோலையும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இந்த பின்பாருக்கு உண்டான சைக்காலஜியை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். பாருங்கள், இது மட்டுமே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இன்னும் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த பின்பார் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும்போது இந்த இடத்துல ஃபுல் ரெட் கேண்டில் இருந்திருக்கும். இது வரைக்கும் ரெட் கேண்டில் வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நிறைய பேர் செல் பண்ணியிருப்பாங்க. இப்போது பேனிக்கில் இந்த இடத்துல நிறைய பேர் லாஸும் ஆகிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பையர்ஸ் வந்து கிளியராக வந்து ஒரு டிமாண்டை காமிச்சு மார்க்கெட்டை வந்து கிளியராக ரெட் கலரில் இருந்த ஒரு கேண்டிலை அப்படியே பை பண்ணி இது வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது கிளியராக வந்து இந்த இடத்துல ஒரு பையிங் டிமாண்ட் ஜோன் ஒன்று இருக்குது. இப்போ அந்த டிமாண்ட் ஜோனை நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா இதான் வந்து டிமாண்ட் ஜோனாக வரும். இப்போது இந்த டிமாண்ட் ஜோன் வரும், இதான் வந்து டிமாண்ட் ஜோன்.
இப்போ எப்போவுமே மார்க்கெட் வந்து டிமாண்ட் ஜோன்லேருந்து மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. டிமாண்ட் ஜோனில் இங்கேருந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக டிமாண்ட் ஜோனை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா எகைன் வந்து மார்க்கெட் மேபி அந்த டிமாண்ட் ஜோனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா மார்க்கெட் மேலே போகும். ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் எகைன் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே நம்ம எப்படி எடுப்போம்னா ஆஃப் எடுப்போம். டிமாண்ட் ஜோனில் ஆஃப் எடுப்போம். அந்த ஆஃபில் தான் ரிட்டர்ன் ஆகும். திரும்பி டிமாண்ட் ஜோன் வந்து வேலிடாக இருந்ததுன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆகும். அப்போ கிளியராக எனக்கு என்ன தெரியுது, இங்கே திரும்பி ரிட்டர்ன் ஆகிருக்கு. திரும்பி இன்னொரு டிமாண்ட் ஜோன் இங்கே க்ரியேட் ஆகிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு இந்த டிமாண்ட் ஜோன் வரும்போது. அப்போது இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னா, பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ செல் பண்ணதுக்கப்புறம் கீழே வரும்போது எல்லோரும் செல் பண்ணுவாங்களே அந்த பேனிக்கில், அந்த இடத்துல நான் திருப்பி பை பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து அதுவும் அக்ரெசிவான ஒரு பையிங் ஸ்டைல் வந்து இந்த இடத்துல தெரிஞ்சது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், கிளியராக பையிங் சைடுன்னு டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு பை பண்ண முடியாது. இது வந்து கிளியரான ஒரு சிக்னல் கொடுக்குது டிமாண்ட் ஜோன். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல செல் பண்ணும்போது கூட திருப்பியும் வந்து இதே மாதிரி பையர்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதே மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணாங்க. இந்த கேண்டில் பாருங்கள், சாரி ஓகே, இந்த கேண்டில் பாருங்கள், செல்லர் செல் பண்ண உடனே அடுத்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து கிளியராக டிமாண்ட் ஜோன் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அப்போது அதனால தான் நான் இந்த இடத்துல கூட செல் பண்ணலை. நான் பை பண்ணது அரவுண்ட் இந்த இடம் நினைக்கிறேன், இந்த இடம் தான் பை பண்ணது. அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் ஆகும்போது, லாஸ் மீன்ஸ் நம்மளுடைய ரிஸ்க் லிமிட்டுக்குள்ளே வரும்போது நம்ம செல் பண்ண மாட்டோம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து ரிஸ்க் லிமிட்டுக்கு மேலே போகும்போது நம்ம செல் பண்ணிடுவோம். என்னுடைய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். என்னதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாலும் நம்மக்கிட்ட ப்ராப்பரான நாலேஜ் இருக்கணும், லேர்ன் பண்ணணும். அந்த லேர்ன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து ட்ரேட் பண்ண முடியும், பொறுமையாக உட்கார முடியும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண முடியும். இல்லைன்னா வெறும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணாலும் கூட நமக்கு தெரியாது அது ரிஸ்க் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு பார்ட்டில் நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணியிருந்தோம். திருப்பியும் வந்து மார்க்கெட் செல் ஆஃப் ஆச்சு. இந்த கேண்டிலில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியர் கேண்டில் க்ரியேட் ஆச்சு. எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு பயம் வந்தது. ஆனால் நமக்கு தெரியும் திரும்ப எகெயின் வந்து செல்லர்ஸ் வந்து ஃபுல் ரெட் கேண்டில் வந்தோடனே திருப்பி செல்லர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எகெயின் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பை பண்ணி இந்த கேண்டிலையும் பாருங்கள் பையர்ஸ் டாமினேஷன் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆசிலேஷன் ஆகிட்டு திருப்பியும் வந்து கிளியராக வந்து பையர் ஜோனுக்கு வந்துருச்சு. நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆனோம். சரிங்களா? இப்போ மேபி மேலே போகலாம், மேலே போகாமல் இருக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே ட்ரேடு வந்து ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. இன்னொன்று, ஒரு நாளைக்கு 2% மூவ் ஆகுறது அப்படிங்கிறது ரேரஸ்டான விஷயந்தான். எல்லா நாளுமே அது நடக்காது. அதனால் 2% வந்து ஆல்மோஸ்ட் 1% மேலே நடக்கிறதே இல்லை 1% வரதே வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டு ரேர் ஈவெண்ட் தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள், ஒரு 360 நாள் நீங்கள் ட்ரேடிங் எடுத்துக்கங்க, இல்லை ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க, டோட்டலாக ட்ரேடிங் டேஸை எடுத்துக்கிட்டு செக் பண்ணி பாருங்கள். 1% அப்போ டவுனோ 1% மூவ் ஆனது எத்தனை நாள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1% அப் ஆர் டவுனு மூவ் ஆனது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வெறும் 20%குள்ளே தான் வரும் 1%. மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து 0.50 ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் சொல்கிறேன். அது மேலே போயிருந்தாலும் சரி, கீழே போயிருந்தாலும் சரி, இப்போ அவ்வளோதான் வரும். அப்படின்னு பார்க்கும்போது மேபி அந்த ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னாலே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த 10% ப்ராபபிலிட்டி, அதாவது மோர் தென் 2% ஓவர் மார்க்கெட் மூவ் ஆகுறதுங்கிறது வந்து வெறும் 10% 5% ப்ராபபிலிட்டி தான். அப்போ அந்த ப்ராபபிலிட்டியில் தான் நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதாவது அந்த ப்ராபபிலிட்டி வரக்கூடிய சினாரியோவில் இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அதனால ட்ரேட் பண்ணல, அந்த ப்ராபபிலிட்டியோடைய அந்த சினாரியோவில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இன்றைக்கி மேபி அப்புறம் ரொம்ப ஓவர் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலை. ஸோ ஓகே, இன்றைக்கி 2 ட்ரேடு போகணும். நான் 2வது ட்ரேடே வந்து மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். ஆனால் நமக்கு வந்து கிளியரான ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும் போது எடுப்பேன். சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பையர் செல்லருடைய சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கிறத சார்ட்டை வச்சு நம்ம ஓரளவுக்கு வந்து ரீட் பண்ணிடலாம். நமக்கு தேவை ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ அதுதான் வந்து நீங்கள் இந்த வீடியோலேருந்து ஒரு பிகினர்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பேசிக்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயே கோர்சஸ் நான் கொடுத்துருக்கேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.